வணக்கம். வாங்க என்னோட வெயிட் லாஸ் கஞ்சி மிக்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா சோளம், கருப்பு கவனி அரிசி, சிவப்பரிசி, அப்புறம் கம்பு, உளுவல் அதாவது கொள்ளு. இது கூட நீங்கள் பார்லியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 கப் கொள்ளு எடுத்திருக்கேன். இது வந்து எங்களோட நிலத்திலே விளைஞ்ச கொள்ளு அப்படின்றதுனால கொஞ்சம் டஸ்ட் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி மண் மாதிரி கல் மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு நான் இந்த கப்பில் தான் வந்து எல்லாமே மெஷர் பண்ணியிருக்கேன். ஸோ இது இந்த கப்பில் நான் 2 கப் வந்து கொள்ளு எடுத்திருக்கேன். இது வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும், அவ்வளோதான் எடுத்துடலாம். ரொம்ப வந்து வறுத்து அப்படியே தீச்சிடலாம் கூடாது. கொஞ்சம் அந்த ஸ்மெல் வரும், அப்போவே வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கணும். சேஞ்ச் ஆனதும் நம்ம எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் எது போட்டு வறுக்கிறேன்னு பார்த்திங்கன்னா சோளம். இது வந்து ஒரே ஒரு கப் தான் போட்டிருக்கேன். இது நல்லா பாப்கார்ன் மாதிரி பொரிஞ்சு வந்தால் போதும். அது தனியாக ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கம்பு வந்து நான் ஒரு 1.5 கப் எடுத்துக்கிறேன். ஏன்னா கம்பும் சரி கொள்ளும் சரி ரெண்டுமே வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால் இதை மட்டும் நான் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறேன். மற்ற எல்லாமே 1 கப் தான் மெஷர்மெண்ட்டு. ஸோ இது வந்து நான் கடையில் வாங்கினது அப்படின்றதுனால எந்த ஒரு டஸ்ட் எதுவுமே இல்லாமல் நல்லா இருந்துச்சு. ஸோ நான் அப்படியே போட்டு வறுத்துக்கிறேன். இதுவுமே வந்து லைட்டாக பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுமே நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். நம்ம வறுக்கிற எல்லாமே தனித்தனியாக வந்து நீங்கள் கொட்டி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கருப்பு கவனி அரிசி 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்கும், ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ அதுக்காக இந்த கருப்பு கவனி அரிசி வந்து 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதையும் தனியாக கொட்டி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிவப்பரிசி, இதுவும் 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் போட்டு நல்லா வறுத்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம தனியாக வந்து பார்த்திங்கன்னா கொட்டி வச்சுக்கலாம். இதுவுமே கடையில் தான் வாங்கினேன், அதனால் எந்த ஒரு டஸ்ட்டுமே இல்லை. இருந்தாலும் ஒன்ஸ் நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி தனியாக ஒரு முரத்தில் போட்டு கொட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒன்றில் டஸ்ட்டு இருக்குது, க்ளீனாக இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே நான் வந்து தனித்தனியாக வறுத்து சில்வர் பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கிறேன். பிளாஸ்டிக்கில் போடாதீங்க. எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் 1 by 1 போட்டு ரொம்ப நைஸாக பவுடர் மாதிரி அரைக்காமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நான் இது ஒன்றுமே தனித்தனியாக தான் போட்டு அரைச்சிருக்கேன், ஒன்றா போட்டு அரைக்காதீங்க. ஒன்றுத்தையுமே தனித்தனியாக அரைச்சி இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் கொள்ளை வந்து அரைக்க போகிறேன். இதுவுமே வந்து ரொம்ப பவுடராக அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் நல்லா நம்ம வாயில் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி கொரப்பாக இருக்கணும். அந்த மாதிரி அரைச்சி நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற அந்த பவுடரோட மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். அவ்வளோதான். கடைசியாக ஒரு வந்து ஹீரோ இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராகி பவுடர், அதாவது கேவுரு மாவு அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து அந்த இதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி கொஞ்சமாக பார்த்து இது நான் வந்து ஒரு கப் ராகி பவுடர் வந்து இதில் கலந்துக்கிறேன். என்னால் அந்த பாக்ஸில் ஒழுங்காக மிக்ஸ் பண்ண முடியாதனால இதில் கொட்டி நல்லா கை போட்டு எல்லாம் கலந்து வர்ற மாதிரி நம்ம கலந்து எடுத்துக்க வேண்டியது தான். இது வந்து சீக்கிரம்லாம் கெட்டெல்லாம் எதுவுமே போகாது. ரொம்ப நாள் ஒரு 6 month கூட தாராளமாக வரும், ஒன்றுமே ஆகாது. நான் இந்த வெயிட் லாஸ் கஞ்சி மிக்ஸ் தான் எடுத்துக்கிட்டு ரொம்ப ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணிட்டு வரேன். உங்களுக்கும் இந்த பவுடர் வேணும்னா தாராளமாக ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் எனக்கு DM பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். பை.